வணக்கம். Welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து மோர் மிளகா ரெசிபியோட வந்திருக்கிறேன். இந்த மோர் மிளகா எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டி தரேன். இதுல வந்து 100 கிராம் மிளகா இருக்குது. பச்சை மிளகா, நீட்டு மிளகா. ஆனால் இதுல வந்து அடியில மட்டும் தனியா சின்னனா வெட்டி விடுங்க. இந்த அடியில நுனியில இதெல்லாம் இந்த அடியில வந்து நல்லா வெட்டிட்டேன். இந்த மண் சட்டியில 1/2 கப் தயிர் போட்டிருக்கிறேன். அல்லாடிக்கு 140 கிராம் தயிர் இருக்கு, பிளெயின் தயிர். உப்பு வந்து கொஞ்சம் கூட போடணும்னு சொன்னா அப்பதான் நல்லா ஊறி வரைக்க இந்த ஸ்பைஸ் இந்த மிளகா உரைப்பா இருந்தாலும் எல்லாம் பேலன்ஸ் ஆகி வரும். ஸோ நான் இதுக்கு போட போற வந்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. 1 கப் தண்ணி இருக்குது. இந்த 1 கப் தண்ணி இதுக்குள்ள விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு சீக்கிரமாக வேணுமென்னு சொன்னால் இந்த இப்படி செய்வீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களோட மோர் மிளகா உங்களோட கையில் கிடைக்கும். இதுக்கு இப்போ இந்த பச்சை மிளகாவை போடுங்க. இப்போ நான் இதை வந்து அடுப்பில் வச்சிருக்கிறேன். ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் லோவில் வச்சு இதை கொஞ்ச நேரம் அவிய விட போகிறேன். இதை மூடி போட்டு மீடியத்துக்கும் லோ ஹீட்லேயே வச்சு ஒரு 50 மினிட்ஸ் இது வந்து அவிய விடுவோம். மெல்லிய சூட்டில் இதை வந்து நல்லா அவிய விடணும். அப்போ தான் நல்லா ஊறி வரும். ஓகே, இது இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுது. லோக்கு மீடியம் ஹீட்டில் உங்களுக்கே தெரியுது கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா ஊறி இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி போட்டு மீடியத்துக்கு லோ ஹீட்லேயே இதை அவிய விட போகிறேன். ஓகே, இது இப்போ இன்னொரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுது. ஸோ நீங்கள் இனி அடுப்பை நிப்பாட்டலாம். இப்படி செய்தீங்கன்னு சொன்னால் வந்து இது இப்படியே விட்டுட்டு நான் இன்றைக்கு மூடி வைக்க போகிறேன். மூடி வச்சுட்டு நாளைக்கு நல்ல வெயில் எடுத்து காய போட போகிறேன். ஸோ இது இப்போ முடிஞ்சுது. இப்போ இதை மூடி போட்டு இன்றைக்கு நைட் ஓவர் நைட் ஃபுல்லாக விட்டுட்டு நாளைக்கு தான் இதை காய விட போகிறேன். இது வந்து 3ஆம் நாளாக காஞ்சோன்ருக்கு. இது முன்னாடி வந்து நல்லா காஞ்சோண்டு வருது. இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் காஞ்சிடும். எனக்கு நல்ல வெயில் கிடைச்சா. இதுதான் இந்த மோர் மிளகா காஞ்சிட்டுது. ஆனால் இன்னும் நல்லா காயணும். எனக்கு சரியான வெயில் கிடைக்காதபடியாக இன்னும் ஒரு 4-5 நாள் வெயிலுக்கு வச்சா தான் நல்லா காஞ்சி வரும். ஸோ இந்த ப்ரௌன் இப்படி வந்தால் தான் இது ரெடி. இந்த இருக்குது, உங்களுக்கே தெரியுது இது இன்னும் சரியாக காயல. ஸோ இது நல்லா வந்து காய விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோர் மிளகாய் எல்லாம் செய்து முடிஞ்சது. கிண நாள் எடுத்தது, பட் என்ன செய்யறது, இதுதான் ரிசல்ட். நல்லா வந்திருக்குது. நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்டிங் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.